அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்துடலாமாங்க? என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு கேட்டால், 3 மருத்துவர்கள் சுரேஷ் எங்களுடைய சகோதரன் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மருத்துவர்கள். ஆனால் சுரேஷை போய் கேட்டால் எனக்கு சகோதரனே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி அப்படின்னு கேட்டால், அந்த 3 மருத்துவர்களுமே சுரேஷுக்கு சகோதரிகள். இது ஐஏஎஸ் நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்விங்க. இந்த கரெக்ட் ஆன்சர் நம்ம கமெண்ட்டில் யார் சொல்லிக்கிறா? அந்த 3 மருத்துவர்களே லேடி டாக்டராக இருக்கலாம்ல. ஸோ அவங்களுக்கு சுரேஷ் சகோதரன். ஆனால் சுரேஷுக்கு அவங்களாம் சகோதரன் கிடையாது, சகோதரிகள். இதுதான் ஆன்சர். இதே கரெக்ட் ஆன்சர் நம்ம கமெண்ட்டில் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், என்ன ஐடியிலேருந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், டெக் நோ ஸ்பீட் தமிழ் அப்படின்ற ஐடியிலேருந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட் வாய்ஸ் சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லி, சவுண்டு கேட்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. க்ரஷ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து. ஓகேங்க, நான் இனிமேல் சத்தமாக பேச ட்ரை பண்ணுறேன். கமெண்ட் பண்ண 2 பேர்த்துக்குமே வாழ்த்துக்கள்ங்க. 1 2 3 1 2 3 1 2 3. ஓகேங்க, இன்றைக்கி என்ன கேள்வின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு தொடர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டுருக்குறாங்க எல்லோரும். இரவு நேரம் ஆயிடுது. ஒருத்தர் வழி தவறி ஒரு காட்டுக்குள்ளே வனப்பகுதிக்கு போயிடுறாரு. அங்கே தீ, தண்ணீர், ஒரு ஓய்வெடுக்கும் அறை இருக்குது. இந்த 3ல் அவர் எது தேர்ந்தெடுப்பார்? தொடர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டுருக்கும்போது ஒருவர் வழி தவறி ஒரு வனப்பகுதிக்குள்ளே போயிடுறாரு. அங்கே 3 கிடைக்குது அவருக்கு. என்னென்ன கிடைக்குது? தண்ணி, தீ, ஓய்வெடுக்கும் அறை. இந்த 3ல் அவர் எதை தேர்ந்தெடுப்பார்? ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம்.